வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு பிழைப்பு தேடி வரும் தொழிலாளர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் எண்ணில் அடங்காதது. சென்னையில் தங்கியிருக்கும் இத்தகைய ஆட்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை சில தனியார் நிறுவன ஊழியர்கள் செய்து வருகின்றனர். தங்கள் மகிழ்ச்சியை பாட்டு பாடி கைத்தட்டி வெளிப்படுத்தும் இந்த குழந்தைகளுக்கு புதியதொரு வழி கிடைத்திருக்கிறது. இவர்கள் பிழைப்பு தேடி தங்கள் சொந்த ஊர்களை விட்டு வெளியேறி மொழி தெரியாத சென்னையில் குடியேறியுள்ள ஒப்பந்த தொழிலாளர்களின் குழந்தைகள். இங்கு நடந்து வரும் பெரிய அளவிலான கட்டுமான பணிகளுக்கு வெளிமாநிலங்களில் இருந்து இவர்கள் போன்ற தொழிலாளர்கள் அழைத்து வரப்படுகின்றனர். ஆனாலும் அவர்களது குழந்தைகளின் கல்வி, தங்குமிடத்தில் பாதுகாப்பு என பல அடிப்படை வசதிகள் எட்டா கனியாகவே உள்ளது. பத்மாஷினி என்ற தனி நபருக்கு ஏற்பட்ட உந்துதல் காரணமாக இவர்களில் சிலருக்கு இன்று கல்வி கிடைத்துள்ளது. What we need to do is not just education, because in the குழந்தைங்க out of maybe if I have 100 kids, maybe one that will be lucky if goes on to do a graduation and gets a different job. Most of them are going to get dropped out systemல 6ஆவதோ 7ஆவதோ maximum படிச்சு they are going to go to labor with daily wages. So அதுக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு ஒரு பெட்டர் லைஃப் கொடுக்கணும்னா with vocational training. தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரியும் பத்மாஷினி தனது நண்பர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சி அறக்கட்டளையின் உதவியோடு இந்த உன்னத முயற்சியை மேற்கொண்டுள்ளார். இந்த குழந்தைகளுக்கு மாநகரத்தின் அரசு பள்ளி ஒன்றில் துணை கட்டடம் ஒதுக்கி தரப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவ சமூக அக்கறையோடு மேலும் பல அமைப்புகள் உருவாக வேண்டும் என்று பத்மாஷினி விரும்புகிறார். Builders play a very, very critical role, and where we each of us play a role is when you go and buy a house, somebody is buying a house, to ask that builder, what are you doing with the migrant workers' children? What are you doing with the laborers' kids? Because they advertise Green Star, energy efficient projects, Go Green projects எல்லாம். இதுவும் அவங்களோட அஜெண்டா, அவங்களோட பிராண்டிங்ல வரணும். Because இல்லன்னா we are paving way for another 1 lakh of child labor. இந்த குழந்தைங்க அவங்க வளர்ந்து இவங்களும் சைல்ட் லேபரர்ஸ் தான் ஆக போறாங்க. அவங்க லைஃப் சேஞ்ச் ஆக போகிறது இல்ல. பிற குழந்தைகளைப் போலவே இவர்களை போன்ற தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கும் ஏராளமான கனவுகள் இருக்கின்றன என்றும் தனியார் நிறுவனங்கள் அதிக அளவில் முன்வந்து இவர்களை போன்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என்பதும் பத்மாஷினி போன்றவர்களின் எதிர்பார்ப்பாகும். எங்க பேர் பத்மா. நான் 3rd and 6th வரைக்கும் படிச்ச. எங்க அம்மா வேலைக்கு கூட்டும் போது நான் ஆர்டிடி ஸ்கூல் அண்ட படிச்ச. எங்க அம்மா வேலைக்கு எடுத்துன்னு போது நான் சிமெண்ட் கீழேருந்து மேலே வரைக்கும் தூக்குறேன். 250 குத்திச்சு சம்பளம். நான் இப்போ படிச்சேன்னு எங்கள் அம்மா வேலைக்கு கூட்டின்னு போகுது. டீச்சர் அந்த ஆசை இருக்கு. எங்கள் அம்மா படிக்காம வேலைக்கு தூக்குன்னு போகுது. வேலைக்கு போகணும் பிடிக்கல. நான் படிக்கிறேன்னா எங்கள் அம்மா வேலைக்கு தூக்குன்னு போகுது. இந்த உதவிகள் ஒப்பந்த தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு தற்காலிகமாகத்தான் கிடைத்து வருகிறது. ஏழ்மை தொடர்ந்து விரட்டுவதால் அவ்வப்போது இடம் மாறும் இவர்களது பிள்ளைகளுக்கு யார் நிரந்தர வழியை ஏற்படுத்த போகிறார்கள் என்ற கேள்வி எழாமல் இல்லை. கல்விங்கிறது ஒரு அடிப்படை உரிமை. இந்த மாதிரி அடிப்படை உரிமையை பெறக்கூட தெரியாம தங்களுக்காக எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே இல்லாம வாழக்கூடிய இவங்கள மாதிரி குழந்தைங்களுக்கு உதவ முன் வந்திருக்கிற இவங்க நிச்சயமா ஒரு முன்னுதாரணம். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் பிரியா பவானி சங்கர்.